ஸோ இங்கே நீதிபதிகள் கேட்டது சிசிடிவியில் பதிவாகக்கூடாது என வெளியிடத்தில் வைத்து அடித்துள்ளனர். அஜித்குமார் மரணத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும். ஏன் சிவகங்கை எஸ்பியை பணியிடை நீக்கம் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இங்கே 5 காவலாளிகள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிது. அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய மனைவி, அவங்களுடைய உறவினர்கள், இவங்க எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்க, திருப்புவனம் காவல்துறைக்கு முன்னாடி, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அவங்க தர்ணா உட்காடுறாங்க. நியாயமான கேள்வி அவங்களும் கேட்குறாங்க. எங்கள் 5 பேருடைய கணவன்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த 5 காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களா, கான்ஸ்டபிள்ஸ், அவங்கள விட மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? அவங்கள தானே ஃபஸ்ட்டு நீங்கள் விசாரிக்கணும். அவங்க தானே கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க தானே கட்டளை போட்டிருக்காங்க. ரொம்ப விஐபி கேஸ் போல் இது. யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க 9.5 பவுன் நகையை காணவில்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஐபி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். யார் அந்த சார், யார் அந்த விஐபி, எதற்காக இந்த ஒரு கொலை நடந்து இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மக்கள் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஐபி சொன்னதுனால வாய் வழியாக சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிச்சிருங்க அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த தனிப்படையை சார்ந்த 5-6 பேர் சேர்ந்து ஒரு நபரை 2 தினங்களாக வண்டியிலேயே வச்சு வெளியில் வச்சு அடித்து கடைசியாக அவனை கொலையே செஞ்சிட்டீங்களே அப்படிங்கிற கேள்வியில் வந்து நிற்கிது.